கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அதுக்கு முந்தைய வசனங்களை நம்ம வாசித்தது மாதிரி அங்கே அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே அங்கே விடுதலை உண்டாக்குகிறது. விடுதலை உண்டானதும் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். இந்த விடுதலை உண்டானதுக்கு காரணம் தான் என்ன என்றால், அங்கே பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் பிரசங்கிக்கிறான். ஒருவரை குறித்து பிரசங்கிக்கிறான். அவன் எதை குறித்து பிரசங்கிக்கிறான் என்றால் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தான். அவன் பிரசங்கித்த ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் அடுத்தவைகளை குறித்து அவன் அங்கே பிரசங்கிக்கும் போது அதை ஒருமனப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களின் மத்தியிலே விடுதலை உண்டாகிறது. பாருங்க, அதே அதிகாரத்துல தான் இன்னும் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அதே ஊர்ல சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதனும் இருக்கிறான். அவன் பல மாய வித்தைகளை செய்து தன்னை ஜனங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்து தன்னுடைய மாய வித்தைகளினால அவர்களை பிரமிக்க வைத்து கொண்டிருந்தான். அதையும் ஜனங்களெல்லாம் பார்த்து அவன் தேவனுடைய ஒரு மகா பெரிய சக்தி என்று நினைத்து அவனை மதிக்கிறார்கள். அவனுடைய காரியங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படவில்லை. அவன் செய்த காரியங்களின் நிமித்தம் அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாயிற்று என்கிற ஒரு வார்த்தையை நம்ம அங்கே பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த ஒரு தனி மனிதன் தன்னை குறித்து காண்பிப்பது மட்டுமல்லாமல் தன்னால் என்ன முடியும் என்பதை எல்லாம் ஜனங்களின் மத்தியிலே காண்பிக்கிறான். ஆனால் அதை பார்க்கிறதுனால் மக்கள் பிரமிப்படைகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு அநேக மனிதர்களிடம் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்மை பிரமிப்படைய வைக்கிறது, சில காரியங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது, சில காரியங்கள் நம்மை கஷ்டப்படுத்துறதா, நம்மை கலங்க பண்ணுகிறதா கூட இருக்கலாம். ஆனால் அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் உண்டாவதில்லை, நமக்கு எந்த விளைவுகளும் அது ஏற்படுத்தாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இது. ஆனால் பிலிப்பு பிரசங்கித்த அந்த ஒரு நாமத்தின் மூலமாக அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அந்த நபர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் பிலிப்பு பிரசங்கிக்கும் போது அந்த ஜனங்களுக்குள்ளால விடுதலை உண்டாகிறது. அது ஏன் அப்படி? இங்கே ஒரு மனிதன் தான், அவனை குறித்தும் அவனால் என்ன முடியும் என்பதை குறித்தும் அவன் அங்கே காண்பிக்கும் போது உண்டாகாத ஒரு விஷயம் இந்த ஒரு நாமத்தை குறித்து, இந்த ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் போது உண்டாகிறது என்றால் அதுதான் அந்த நாமத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம். அது ஒரு சாதாரண மனிதனோ சாதாரண சத்தமோ அல்ல. அதுதான் இந்த சிருஷ்டியாகி நம்மை உருவாக்கிய சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே நமக்குள்ளால பல மாற்றங்கள் உண்டாகிறது, பல விடுதலை உண்டாகிறது. வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, முதல்ல இங்க 2 விதமா சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம்னா, அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அதற்கு பிறகு பார்க்கிறோம், திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இது நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தா முதல்ல உள்ளான விடுதலை அங்கே உண்டாகிறது. அதாவது அசுத்த ஆவிகள் புறப்படுகிற 2வது வெளிப்படையான விடுதலை பார்க்கிறோம். சப்பானிகள் திமிர்வாதக்காரர் குணமடைகிறார்கள். அப்போ கர்த்தருடைய அந்த சிருஷ்டிகருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது முதல்ல நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா அந்த உள்ளான விடுதலை.
உள்ளான விடுதலை உண்டாகும் போது ஆட்டோமேட்டிக்காவே வெளிப்படையான விடுதலை அதோடு சேர்ந்து வருகிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு அநேக விடுதலை தேவைப்படுகிறது இல்லையா? இப்போ ஒரு பலவீனம் வந்தா நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், அவர் கொடுக்குற மெடிசினால நமக்கு அது சரியாயிட்டுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ப்ராப்ளத்துல நம்ம இருக்கிறோமோ அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஈவன் அந்த டாக்டர் காடு கூட கிடையாது, ஆனாலும் நாம் அவரை நம்புறோம். அடுத்த நாள் போகும்போது அதே பிளேஸ்ல அந்த டாக்டர் இல்லை, இன்னொருத்தங்க இருந்தால் நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அவர் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை இந்த காரியத்தில் இந்த நபர் இருந்தால் நமக்கு காரியம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தரை நாம் நம்பி இருப்போம். எல்லாத்துக்குமே காரணம் ஒரு விடுதலைக்காகத்தான். அந்த விடுதலை உண்டாகும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? ஒவ்வொரு நபருக்குமே பல காரியங்கள விடுதலை தேவை இருக்கிறது. ஆனால் உள்ளான விடுதலை இல்லாமல் வெளியில எவ்வளவுதான் நம்ம மேற்பூச்சா பல பரிகாரத்தை நம்ம தேடினாலுமே ஒரு காரியத்துல விடுதலை உண்டாகும் போது இன்னொரு காரியத்துல சமாதானம் இல்லாத நிலைமை தான் உண்டாகும். ஆனா ஒரு சிருஷ்டிகரால மட்டும்தான் அந்த சிருஷ்டியை உள்ளான விடுதலையோடு எப்பவுமே காத்துக்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய சிருஷ்டிகரும் செய்கிறார். ஏன்னா இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை உள்ளடக்கியவர்கள் தான் நாம. வெளியில பார்க்கிற பிரகாரமாக அல்ல, உள்ளான நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இருதயத்துல என்னென்ன காரியம் இருக்கிறதோ அதோட வெளிப்பாடு தான் நாம. நம்மளை மற்றவங்க பார்க்குற விதம் எல்லாமே நம்ம உள்ளான மனுஷன் எப்படியோ அதுதான் வெளியே தெரிகிறது. ஆனால் நம்முடைய உள்ளந்தரியங்களையும் அவர் கை கொண்டு இருக்கிறார். நம்முடைய அந்த உள்ளத்தையும் அவர் தான் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு தான் தெரியும் அதுக்குள்ளால் என்னென்ன காரியங்கள் புதைந்திருக்கிறது, என்னென்ன காரியங்கள் மறைந்திருக்கிறது, என்ன காயம் இருக்கிறது, அதையெல்லாம் எப்படி ஆற்ற வேண்டும், எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும், அதை எப்படி கட்ட வேண்டும், உள்ள கட்டி வைத்திருக்கிற காரியங்கள்லேருந்து எப்படி விடுதலை தர வேண்டும் என்பது. அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நிச்சயமா நமக்குள்ள விடுதலை உண்டாகிறது. அப்படிதான் இந்த ஜனங்கள் ஒருமனப்பட்ட அந்த வார்த்தை அந்த ஜனங்கள் கேட்கும் போது அவர்களுக்குள்ள உள்ளான விடுதலை உண்டாவதோடு வெளிப்படையான விடுதலையும் உண்டாகிறது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது, அவருடைய வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆவி ஆத்துமா கணுக்கள் எல்லாத்தையும் பிரிக்கிறது மாதிரி ஒரு பட்டயம் மாதிரி செயல்படுகிறது. எப்படி நம்ம ஒரு நைஃபை வச்சு ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ நம்ம அதோட தோலை தனியாக, அதோட ஃப்ளெஷ்ஷை தனியாக, அதோட சீடை தனியாக நம்ம பிரிக்கிறோமோ, அதை கட் பண்ணுறோமோ, அதே மாதிரி யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய இன்னர்மோஸ்ட் காரியங்களை உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியங்களை கர்த்தருடைய வசனம் பிரித்து காட்டுது. அது உள்ளுக்குள்ள அப்படியே இறங்குது. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. நம்மளுடைய உள்ளான சிந்தனை என்ன, ஏன் நம்மளால பல காரியத்துல இன்னும் மேற்கொள்ள முடிய மாட்டேங்குது, எதனால நம்ம சில காரியத்துல இன்னும் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறோம், ஏன் இந்த சில விஷயங்களை இன்னும் பயந்து கொண்டு இருக்கிறோம். பல காரியங்களுக்கு நமக்கு விடை கொடுக்குது கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை. பல காரியங்களை அது வகை இருக்கிறதா, செப்பரேட் பண்ணி நமக்கு முன்பாக காண்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டோடைய வசனம் இறங்கும் போது. இதைத்தான் உபாகமம் 33வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆண்டோடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, நம்ம பொழிகிறது. அது மட்டும் அல்லாமல் பனித்துளி புல்லின் மேல் இறங்குறது போல் அது உள்ளாக இறங்குகிறதா. இதைத்தான் நம்ம எசாயா 9வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. யாக்கோபுக்கு அனுப்புகிற வார்த்தை இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் அந்த மனிதனுக்குள்ள இறங்கும் போதுதான் அவன் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாறுகிறான். இந்த காரியம்தான் யாப்போக்கு ஆற்றின் கரையில நடக்கிறது. அதாவது இதுதான் ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நேராக அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். எப்போ அந்த வசனம் அவனுக்குள்ளாக இறங்குகிறதோ, அவனுக்குள்ளாக அவனுடைய ஆவி ஆத்மாவில் ஊடுருவி போகிறதோ, அப்பொழுதுதான் அந்த ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே உள்ளான அந்த ஒரு மாற்றம் உண்டாகிறது. பாருங்க, இந்த யாக்கோபு குறித்து நம்ம இந்த ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது
அவன் வந்து லாபானுடைய அதுக்கு முந்தைய அதிகாரங்களை வாசிக்கும் போது லாபானுடைய வீட்டில் இருக்கிறான். ஒரு கட்டத்தில் லாபானுடைய முகம் வேறுபடுகிறது. அதை பார்த்தவுடன் இனி சரி நம்ம கானானுக்கு நம்முடைய தகப்பனிடம் போகலாம் ஈசாக்கினிடத்தில் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட நினைத்தவன் பயந்து போய் தன்னுடைய மாமனார் லாபான்கிடம் சொல்லாமல் அவன் ஒழித்து ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31 அதிகாரம் 20 வசனம் 21 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவன் ஓடி போகிறதே அவனுடைய மாமனாகிய சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். அவன் பயந்து ஓடி போகிறான். ஒருவேளை அவனுக்கு அறிவித்தால் தன்னை போக அனுமதிக்க மாட்டான் என்று நினைத்திருக்கலாம். பயந்து ஓடி வருகிறான். அப்படி வருகிற வேளையில் அடுத்து ஒரு காரியம் வருகிறது. சகோதரனாகிய ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். இங்கேயும் யாக்கோபு மிகவும் பயப்படுகிறான். எப்படி ஏசாவை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? அங்கே பயந்து ஒரு வழியா எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. இங்கே வந்து மறுபடியும் பயமுறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க. இந்த யாக்கோபுக்கு எந்த குறையுமே இல்லை. அவனுக்கு வந்து ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. அவனுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆஸ்தி நிறைய இருக்கிறது, 2 பரிவாரங்களை உடையவனா இருக்கிறான். ஆனால் இந்த உள்ளான மனுஷன் வந்து வீக்கா இருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயப்படுகிற ஒரு சுபாவம், எதையும் ஃபேஸ் பண்றதுக்குள்ள அந்த தைரியம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாகிறது. அப்பதான் யாக்கோபுக்கு புரியுது, இதல்ல, இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அல்ல, இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை இருக்கு போல அப்படி என்பதை உணர்ந்து அவன் அந்த இடத்துல தான் ஆதியாகமம் 32 அதிகாரம் 27 வசனத்துல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் நிறையவே இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்துல வந்து இது அல்ல, இதுக்கு மேலா ஒன்று எனக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தரை விடாமல் அந்த இடத்துல பற்றி கொள்ளுகிறான். இதல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு யாக்கோபு வேண்டாம், இனி நீ இஸ்ரவேல் என்னப்படுவாயாக. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இனி இஸ்ரவேல். இதே மாதிரிதான் பிரியமானவர்களை, நம்ம இன்னைக்கு நம்மை வந்து உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெயர் இருக்கிறது. நம்ம இடத்தில் வெளிப்படுகிற காரியங்களை கொண்டு மற்றவர்கள் நம்மை தீர்மானித்து வைத்திருக்கிற காரியம் இருக்கிறது. இதெல்லாமே நம்மளுடைய உள்ளான ஒரு மனுஷனிலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் தான். இந்த ஒரு மாற்றம் நமக்குள்ளால உண்டாக வேண்டும் என்றால் அவருடைய வசனம் நமக்குள்ளாக இறங்குகிற அனுபவம் நமக்கு வேணும். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபுக்கு வசனத்தை அனுப்பினார், வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அது இறங்கும் போது யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறார். பாருங்க, அந்த இடத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தர் இடத்துல போராடி மேற்கொண்டான், அழுது கெஞ்சினான், ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறது குறித்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் என்று. நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏதோ வாசித்தால் போதும், பைபிள் ரீட் பண்ணால் போதும் என்று நினைத்தால் நம்மளால் இந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த இடத்துல அந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறார்கள். பாருங்க, அதே அதிகாரத்துல இன்னும் ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 27 முதல் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே எத்தியோப்பிய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகி என்கிற ராஜஸ்திரியின் மந்திரி ஒருவன் வந்து கர்த்தருடைய வசனத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தை வாசித்து கொண்டு இருக்கிறான். அவன் வாசிக்கிற வசனம் 32-33 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. அவன் அதை வாசித்து கொண்டிருக்கும் போது பிலிப்பு அந்த இடத்துல கடந்து போகிறான். பிலிப்பு அவனை பார்த்து கேட்கிறான். 30 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த கருத்து தெரியுமா என்று பிலிப்பு அந்த இடத்துல கேட்கிறான். உடனே அவன் அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படிக்கு அவனை வேண்டிக் கொண்டான். அந்த கருத்தை அறிவிக்கும்படிக்கு பிலிப்பு தன்னோடு கூட உட்காரும்படிக்கு அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். வேண்டிக் கொள்ளும்போது பிலிப்பு அந்த வசனத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று 35 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அவன் முதலாவது அந்த ஏசாயா
புத்தகத்தை வாசிக்கும் போது அவனுக்குள்ளால எந்த ஒரு மாற்றம் உண்டாகல. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி இதை யாரை குறித்து சொல்லுகிறார் என்ற எண்ணத்திலே வாசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று சொல்லி அதை குறித்து விளங்க காட்டின போது அவன் அதை விசுவாசித்து உடனடியாக ஞான ஸ்நானம் எடுத்தான் என்று அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். 39ஆம் வசனத்தில் அவன் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அவனுக்குள்ள ஒரு விடுதலை உண்டானவன், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு அவன் புறப்பட்டு போகிறான். இப்படித்தான் நம்ம ஏதோ வாசிக்க வேண்டும் என்று வாசிப்பதனால் அல்ல, அதனுடைய கருத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி அந்த இடத்துல அவன் பிலிப்பை தனக்கு கருத்தை அறிவிக்கும்படி அவன் வேண்டிக் கொண்டான், தன்னோடு அமரும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் ஒரு மனதோடு அதாவது அதுக்கு மோர் அட்டென்ஷன், ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலை தரும் என்கிற அந்த ஒரு மனநிலையோடு கண்களை நாம ஏறெடுக்கும் போது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் அந்த கருத்தை அறிவிப்பது மட்டுமல்லாமல் நம்ம அதிலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நமக்கு விடுதலை தர தகுதியான ஒரு பாத்திரமான ஒரு நாமம் என்பது அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலே, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் தான் பாத்திரராக இருக்கிறார். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு எல்லா கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறீர் என்று. அதாவது நம்மை மீட்டு கொண்டவர், அவருடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நம்மை மீட்டு கொண்டார், விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிற தேவன். அவருக்கு தான் நம்மை விடுதலை பண்ணுவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அவர் தான் நம்மை உண்மையாகவே விடுதலை பண்ண முடியும். வேற எந்த ஒரு காரியத்தை எதை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள விரும்பினாலும், யாரிடத்துல நாம் அதிகமாக உதவியை நாம் நாடினாலும் அந்த முழுமையான விடுதலையை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் அவர் இன்றும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அவர் இன்றும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார். ஏன்னா அது மூலமாகத்தான் நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். அதை பார்ப்பதன் மூலமாக, அவரை நம்ம கண்ணோக்கி பார்ப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மேன்மையாகிறது. அது மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம பல விடுதலைக்காக கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும் என்று அவர் ஒரு இமேஜை நினைத்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்து எப்படி யாக்கோபை இஸ்ரவேல் என்று அவர் அன்று உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவனை குறித்து பெயரிட்டு வைத்திருந்தாரோ, அதே போல கர்த்தர் நம்மையும் ஒரு இமேஜை வச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். இவன் இப்படித்தான் இருப்பான், இவன் மூலமா நான் இப்படி மகிமைப்பட வேண்டும், இவன் மூலமா நான் இப்படி மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளான அந்த ஒரு இமேஜை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் அடைய வேண்டும். அதற்காக உள்ளுக்குள்ள பல மாற்றங்கள் தேவை இருக்கிறது. அதற்கு நாம் கர்த்தரிடத்தில் விட்டு கொடுத்து ஒரு மனதோடு நம்ம அவரை தேடி அவருடைய பாதத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அதை நமக்கு வெளிப்படுத்தி உள்ள எதெல்லாம் அதுக்கு தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் விலக்கி நமக்கு விடுதலை தருவா. நிச்சயமாக இன்னைக்கு இந்த உலகம் பார்க்கிற நாமம் அல்லாமல் ஆண்டவர் நம்மை பெயரிட்டு அழைக்கிற ஒரு புதிய நாமத்தை உடையவர்களாக அவர் நம்மை மாற்றுவார். அதன் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படும். இந்த ஒரு வாஞ்சையோடு நாம் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக அப்பா உங்களுடைய கிருபையின் கரங்களிலே அப்பா எங்களை மூடி பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்தினால மூடி எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை கிடைக்க பண்ணீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா நீங்க யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்புனீங்க, அது அவன் மேல் இறங்கின போதோ அவன் இஸ்ரவேலாக மாறுகிறான் தகப்பனே. எங்களை பார்த்து அநேக வார்த்தைகளை அப்பா எங்களோடு பேசுறீங்க தகப்பனே.
அந்த வார்த்தை எங்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. அது எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரட்டும் தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சித்தமா இருக்கீங்களோ அப்படியே எங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாவதாக தகப்பனே. அதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷம் உள்ளதா, விடுதலை நிறைந்ததா மாறட்டும் தகப்பனே. அப்பா, இந்த ஒரு உணர்வை எங்களுக்கு தாங்க. அனுதினமும் தகப்பனே ஒரு மனத்தோடு அந்த வாஞ்சையோடு உங்களுடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. அப்பா, குறைவுகள் குற்றங்களை மன்னியும் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்பா உங்களுக்கு சாட்சியாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.